என்ன விட்டனா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அவங்க பைக் பண்ணுவாங்கடா. சரி இப்போ அந்த பள்ளத்துல எல்லாம் ஏறி இறங்கிடுவியா? ஸ்லோ பண்ணு. பாத்தியா? கியர் மைனஸ் பண்ணு. ஏறணும்னா கியர் மைனஸ் பண்ணும். கியர் மைனஸ் பண்ணு. எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கியர் மைனஸ் பண்ணால் தான் போகும். ஃபர்ஸ்ட் கியர் போடு. பிரேக் பிடிச்சி ஃப்ரண்ட் பிரேக் இதுக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கியர். அது வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாம் செகண்ட்லேயும் அனுப்புவான்டா. ஃபர்ஸ்ட் கியர் தான்டா நீ பண்ணணும். போதா? முன்னாடிலாம் வண்டி வரும், லாரி வரும், இந்த மாதிரி கார் வரும். ஓரமாக போ. ஓகே தான், பட் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கோ பைக் பற்றி. உன்கிட்ட பைக் இருந்துச்சுன்னா நீ பக்காவாக ஓட்டுவ. டெய்லியும் கற்றுக்கிற மாதிரி, டெய்லியும் பழகணும். அதுக்கு நீ இப்போ ஒன்ஸ் நல்லா பழகிட்டேன்னு வையேன், நீ எப்போ வண்டி கேப் ஃபுட் எடுத்தாலும் உனக்கு நல்லா தான் ஓட்ட வரும். ஃப்ரண்ட் பிரேக் நோ ஐ சைட். ஸ்கூட்டி ஓட்டி பழக்கம், சைக்கிள் ஓட்டி பழக்கம். இப்போ அந்த இடத்துல ஹார்ன் அடிக்கணும். இதோ தாண்டா இருக்கு. ஆ அமுக்குடா, சும்மா அமுக்கி பாரு. குழந்தைங்கள்லாம் அமுக்கி விளாடும், நீலாம் அமுக்கி விளாடுறது. கியர் மைனஸ் பண்ணு. இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோ. அங்கே மெயின் கிராசிங், நீ கிராஸ் பண்ணிக்க மாட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் நோ ஐசே. கை வச்சு நான் பார்த்தேன். நியூட்ரலில் தான் ஸ்டாப் பண்ணணும். இப்போ நியூட்ரல் தான் இருக்கணும். ஆமாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் கேளு. ரைடர் பொறுத்தவரையும் இதுதான் கான்செப்ட். ஒரு கிளிக்கு. இப்போ நீ இப்போ பேர் இங்கே பேர் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டியா, பிக் எடுக்கிறியா, நல்லா பார்த்துக்கோ. நான் செகண்ட் கியர்லேயே தான் 20 23 போகிறேன். இந்த மாதிரி ரோடுக்கு அப்படி தான் போகணும். கீழே ரோடு பார்க்கணும்டா. ஸ்க்ரீன் அவ்வளோ பார்க்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி நீ செகண்ட் கியர்லேயே, இந்த மாதிரி மேடு மலமாக இருந்தால் செகண்ட் கியர்லேயே மெயின்டு. இந்த ஸ்பீடு தான்டா. இப்போ நீ 10ல் இருக்கனால நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். இப்படி ஏற்றுறேன். ஏய் பெண்ட் அடிச்சுட்டு போகிறாரு. இப்போ சிக்னலில் இருக்கா இல்லையா? அது சும்மாடா. டக்குன்னு தப்பார், டக்குன்னு ஆக்சிலேட்டர் குத்து முறுக்கிடணும். கான்செப்ட் தான். தப்பார், இப்போ செகண்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீடுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. எவ்வளோ போகலாம் மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம். இந்த மாதிரி வைப்ரேட் ஆகுதா? வைப்ரேட் ஆகிறப்ப கியர் மாற்றினா இப்போ வைப்ரேட் ஆகுதா? ஆ சரி, நீ இப்போ செகண்ட் கியர்ல ஃபுல்லாக போயிட்டு இருக்க. ஆ எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் 40 வரையும் தான் போகும். அது மாதிரி போவாதா? நான் வேணா அதுவும் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நோட் பண்ணு. தேர்ட் கியரில் வந்து இப்படியே போறியா, வைப்ரேட் ஆகுதா? இந்த இடத்துல ஸ்லோ ஆகணும். இப்போ திரும்பியும் நீ இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். கிளச்சு பிடிக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஸ்லோ ஆகிறப்பையும் புரியும், கிளச்சு பிடிக்கணும்லாம் அவசியமே இல்லை. இப்போ இவ்வளோ ஸ்லோவாக வரியா, முறுக்குனா விட்டு அடிக்கும். இந்த மாதிரி சவுண்ட் வரக்கூடாது. இப்போ இப்படி முறுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்லோ ஆகிட்டா 5 ஸ்பீடுக்கு வந்துட்டா. டேய் மீட்ரு பாடுறா நீ. 5 ஸ்பீடுக்கு இப்போ
வைப்ரேட் ஆகுதா? இப்போ வைப்ரேட் ஆகாது. போக போக நம்ம ஸ்பீடு கீரை ஏற்றணும், அவ்வளோதான். நீ ஒரே மட்டுமா இந்த இவ்வளோ ஸ்லோ ஆயிடுச்சுன்னா கியர் மைனஸ் பண்ணிடணும். அது வண்டியை குதிக்க ஆரம்பிங்க. ஆமாம், இதை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கவே கூடாது. இப்போ வந்து செகண்ட் கியரில் இருக்கா? எவ்வளோ போச்சு? இதெல்லாம் என்ன தெரியுமா? ரேசஸ் ஓட்டுறது. அப்பதான் பிக்கப் நல்லா பிக்கப் பிரச்சனை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் சூப்பர் பைக்கில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கியர்லேயே 100ல் போவோம். ஆமாம், அதனால தான் அது ஸ்பெஷாலிட்டியே. ஆ ஆமாண்டா. ஆனால் ஏய் அதான் ஃபஸ்ட்டு கீழே 100, அப்புறம் ஒரு 20 ஏறும். மேக்ஸிமம் ஸ்பீட் அளவுக்கு போகும். ஆனால் ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி நான் 50ல் போனேன்னா, நான் 50லேயே 40லேயே போனேன்னா அவங்களுக்கு 100ல் போகும். அது அதான்டா. இப்போ இவ்வளோ வைப்ரேட் ஆச்சா? இப்போ நீ செகண்ட் கியர்லேயே டிடிஎஃப் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பான், நான் செகண்ட் கியர்லேயே 40லேயே போவாங்களே, அது ஸ்மூத்தாக போகும், நான் செகண்ட் கியர்லேயே ஓட்டிக்கிறேன்னுவான். அந்த மாதிரி தான். இப்போ அவன் ஹைவேல போனால் 200ல் போவான், ஆனால் அவன் மீட்டரில் காட்ட மாட்டாங்க. காட்டினா தான் கேஸு, காட்டலன்னா அவனுக்கு கேஸ் இல்லை. அவனை ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல, காட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர் பைக்கில் ஃபஸ்ட் கீர்லேயே 100 போகுன்னு. அது ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கணும்னா என்ன பண்ணுவாங்க? கிளட்சி தான் முக்கியமாக பார்ப்பாங்களா ரேஸ் பண்ணுறது? அதெல்லாம் ஸ்பீட் பிரேக் அதான், பிக்கப் நல்லா தான் இருக்கும். இப்போ சூப்பர் பைக் எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டுக்கு இப்படி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு நீ நார்மலாக இப்படி முறுக்கிட்டு நார்மலாக விட்றியா, அப்பயே தூக்கிக்கோ வண்டி, கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஆமாம், வீலிங் அடிச்சிடும். ஸோ சூப்பர் பைக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து தான் லைட்டாக தான் கிளச்சு விடணும். அதெல்லாம் ஓட்டுறீங்க சரியான தரம் சாப்பிட்டாங்க. வா ஓட்டுறியா? பின்னாடி பிரச்சனை வராதுல்ல, பின்னாடி நார் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லாரி மட்டும் தான் போகும். என்ன பண்ணுறேன்? எதுவுமே பண்ணுறீங்க? இதான் ஆச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணு, நியூட்ரல்லாம் போடணும் அவசியம் இல்லை. நான் எதுவும் பண்ணல, ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீ நியூட்ரலில் இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டார்ட் ஆச்சு, திருப்பி நீ கியர் மைனஸ் பண்ணோடனே ஆஃப் ஆயிரும். இப்போ வர பைக்கில் அதை வேணா கட் பண்ணிடுவாங்க, வேணாண்ணா. போகலாம், போ. சைட் மிரர்லாம் பார்த்து போ. கிளச்சு விட்றா. இவ்வளோ வைப்ரேட் பண்ண விடுவ. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காத, ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி பேக் பிரேக் கொடு. வேணா திருப்பி வச்சுக்கோடா. இதை பாரு, பள்ளத்தில் விடக்கூடாதா, வேணா திருப்பி வச்சுக்கோடா. அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஒரு செகண்ட் தான். டிடிஎஃப் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புங்க, அந்த மாதிரி தான். முறுக்கணும். எப்பா நீ இதில் பார்க்குற நாய் மேலே விட்டுற போகிற. இரு ஸ்லோவாகுடா. அந்த நாய் எப்படி வரும்னு தெரியாதுடா அவனுக்கு. ஏய், நாயை பொறுத்த வரையும் அதோட மைண்ட் செட்டே வேறு. நம்ம முன்னாடி போகணும்னு நினச்சா பின்னாடி போவோம், பின்னாடி போகணும்னு நினச்சா முன்னாடி போவோம். அந்த மாதிரி தான் கோழி சைடில் லெஃப்டில் நிற்கும், சரி ரைட்டில் போகலான்னு பார்த்தா அப்படியே ரைட்லேயே ஒதுக்கிட்டு வரும், டயரில் பார்த்தா மாட்டிக்கும். இந்த மாதிரி பள்ளத்தில் விடக்கூடாது தம்பி. சடனாக பிரேக் அடிக்குதா?
அதான்டா 2 பிரேக்கையும் அழுத்தி பிடிச்சா சடன் பிரேக்டா. அது எந்த இடத்துல நம்ம பண்ணுறோன்னு பொறுத்து. அப்படிலாம் பண்ணவே முடியாது. முடியாது. அது காரில் ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீ போட்டாலும் தேய்ச்சிட்டு போய் தான் நிற்கும். ஏன்னா அது நியூட்டன்ஸ்லாம். நீ அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க. ரோட்டை பார்த்து ஓட்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண சொன்னேன்? பள்ளத்தில் விட்டுறாத. சரி என்ன அவர்கிட்ட போய் காட்டணும். எல்லாரும் கெத்தா தானே ஓட்டுவாங்க, நீயும் கெத்தா தானே ஓட்டுற. பள்ளத்துக்கு தான் போற, அந்த ரோட்ல தான் போக மாட்டேற. ஹாய். அந்த பையனுக்கு ஹாய் காட்டினேன் நான். சிரிக்கிறா பையன். நான் ஹாய் காட்டினேன்டா. டேய் சரி ஃப்ரெண்டில் பார்த்தே ஓட்டு. பிரேக் போடுறா. ஏன்டா நீ பாட்டு போயிட்டே இருக்க? மைனஸ் பண்ணு. இதுலேயும் அடி வாங்குதில்ல. ஃபஸ்ட்டு கீரில் போட்டால் இன்னும் போகலாம். இல்லை எனக்கு புரியல, ஏன் அந்த காரில் விடுற மாதிரி போனேன்? எனக்கு தெரியுது அது கண்ட்ரோலில் இல்லைன்ட்டு. ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கிற மாதிரி வரக்கூடாது, பேக் பிரேக் தான். அதனால் அந்த ஸ்லோலியே மெயின்டைன் பண்ணும். நீ ஓட்ட தெரிஞ்சால் அவன் கிட்ட போய்ட்டு பிரேக் அடிக்கலாம். இப்போ தான் லேர்ன் பண்ணுற. விட்டேன்னு வையன், அவன் நமக்கு பில்லு போட்டுருவான். ஆல்ரெடி அவனுக்கு யாரோ பில் போட்டிருக்காங்க. போது நிறுத்திடு. இல்லை இப்படியே தரலாம். நீ அதை இது இப்போ இப்படி பிடிச்சிட்டே இருந்துருக்கணும். ஏன் ஃபேன்ஸ் கேமரா இருக்கனால பார்க்குறாரா? கேமரா இருக்குல்ல. நீ ஆனால் 3வது கீழே தான் வந்த. நீ எப்படி எத்தனாவது கீழே வருத? 5 6 அது மாதிரியா? எத்தனை கீர் இருக்கு மொத்தம்? 5 கீர். இந்த வண்டியில் 5 கீர் இருக்கு. 5ஆ? சுனில் வண்டியில் 6 கீர் இருக்கு. இப்போ நான் எத்தனையில் போகிறேன்? 4. இப்போ எத்தனையில் போகிறேன்? உன் கண்ட்ரோல் இருக்குது உனக்கு ஓகே அப்படின்ட்டு. நான் இப்போ கற்றுக்கிறேன்ப்பா. வண்டிலாம் பெருசு பெருசாக வருது வருமா? அதான் பிரச்சனை. நான் எது பேஷனாக ஓட்டியிருக்கேன், அதுவும் நைட்டு 10 11 மணிக்கு. நான் இப்போ ஓட்டுறேன்ல, நோட்ஸ் எடுத்துக்க வேண்டி தானே? ஓட்டுறது நோட்ஸ் எடுத்துக்கலாம்ல. நோட்ஸா? அப்போ ஓட்ட சொல்லி கொடுத்தனா? எடுத்தோடனே கற்றுக்க முடியுமா சொல்லு கொஞ்சம். ஏய் நீ இப்போ எத்தனை வயசு? கற்றுக்கிற வயசு தான், பார்த்தோன்னே கற்றுக்கிற வயசு தான். இதனால வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஆன் ஃபீல்டில் ஓட்டுறேன். இது வந்து பார்த்தோன்னே கற்றுக்கிற வயசு தான் உனக்கு, புரியுதா? அப்போனா பரவாயில்ல. இப்போல்லாம் நீ அந்த மாதிரி சீறி பாயணும். ஆமாம் தேவைன்றதை எடுத்துக்கிட்டு இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. இல்லை நீ விட்டல ஒத்துதல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன விட்டனா? தள்ளி தானே நிற்கிறேன். அப்படி அந்த ஓரமாக வாங்க. நீ அப்படியே போன ஒட்டி, நீ போனா தானே அவன் ஒட்டி வருவாங்க அந்த சைடு. ஹேய் நான் என்ன பண்ணிட்டேன், வர மாதிரி பயமுத்திட்டேன்ல, அதனால அவர் பிரேக் அடிச்சிட்டாரு. லாரி மேன் வாஸ் ஃபைட்டிங் வித் மீ. உங்களுக்கு இடம் இருக்கு, இடம் இல்லாமல் இல்லை, அந்த சைடு ஒட்டி போங்கன்றேன்.
இடிச்சுன்னா கூட கேட்கலாம், இடிக்க கூட இல்லை, பட கூட இல்லை நாங்கள். இல்லை அவர் நார்மலாக தான் கேட்டார், ஷவுட்டிங்லாம் பண்ணல. ஓ வண்டி ஒன்றா இதெல்லாம் பார்க்க வேண்டியது. நார்மலாக தான் கேட்டார், ரொம்பவே நார்மலாக தான் கேட்டார். எனக்கு வந்து இதுவே ஷவுட்டிங்காக தான் இருக்குது. அப்புறம் டெலிவரி பார்க்கல லைஃப் வெளியே. ஆமாம்